Taste the Daily. முன்னாள் முதல்வருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை, பவானி நதியில கீழ்பவானி அணை கட்டப்பட்டது. எங்கெங்கேயோ போய் தண்ணி பாயுது. நாங்க பவானி நதிக்கரையில் இருக்கிறோம், பவானி நதி படுகையில் இருக்கிறோம். எங்களுக்கு நீரை பயன்படுத்துகிற உரிமை இருக்குது. நாங்க ஒரு 3000 ஏக்கர் விவசாயம் பண்றோம். நீரேற்று பாசனம் நீண்ட காலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். அனுமதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன நியாயம்? எங்களுக்கு உரிமை இருக்குது. பவானி நதிக்கரையில் இருக்கிறோம், பவானி நதிப்படுகையில் இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது என்ன நியாயம்னு எங்களுக்கு புரியல. நீண்ட நாளா கோரிக்கை வச்சு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்குற இது வரைக்கும் கிடைக்கல. எங்களுக்கு நியாயம் வேணும்னு தான் கேட்கிறேங்க. ஒண்ணு. ரெண்டாவது பவானி நதி நீர்பிடிப்பு பகுதி, அதுல நீண்ட நாளா ஒரு 800 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு 5-6 வருஷமா தியாக்கம், விவசாயம் பண்ண முடியல. ஆனா இந்த 5-6 வருஷமா விவசாயம் பண்ணாத விவசாயிகிட்ட குத்தகை வசூல் பண்றாங்க. நான் நீண்ட நாளா பெட்டிஷன் போட்டுட்டு இருக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. இது என்னங்க நியாயம்? குத்தகை செய்யாத விவசாயிகிட்ட குத்தகை வாங்குறது என்ன நியாயம்? எனக்கு புரியலைங்க இது. அந்த வச்சிருக்கிறேங்க. அந்த கோரிக்கையை வச்சு மனு கொடுத்து நடவடிக்கை இல்லாம இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவதுங்க, அதே படுகைக்கு வருஷத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு 10% குத்தகை உயர்த்துறாங்க. விவசாயத்தை விட்டு ஓடுற காலத்துல ஒரு வருஷத்துக்கு 10% குத்தகையை உயர்த்தினா விவசாயிகள் கட்ட முடியுமா? எனவே அதையே குறிக்கணும். எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்கிறோம், உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் தேர்தல் கோரிக்கையாக உறுதியாக அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம்.